34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. நல்ல கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னும் ஒரு முறை அந்த வசனத்தை சொல்லி பாருங்களேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்படி சொல்லாமா? கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடாதவர்களுக்கு சொல்லுங்க. கர்த்தரை தேடாதவர்களுக்கு எல்லா நன்மையும் குறைவுபடும். இன்றைக்கு குறைவுகள் வரும்பொழுது, பலவீனங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, இழப்பு வரும்போது, விபத்துகளும் ஆபத்துகளும் வரும்போது, அவமானம் வரும்பொழுது, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், தோல்வி வரும்பொழுது நாம் என்ன உணரணும்னு சொன்னா, என்ன உணரணும்? இதெல்லாம் ஏன் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்க உணர ஆரம்பிக்கணும். அப்படி உணரும்போது அதற்குரிய ஒரு பதில் என்னன்னா, நான் கர்த்தரை தேடல, கர்த்தரை தேடல. இன்னைக்கு குறைவுகள் வரும் பொழுது நேரா யார் தெரியுமா ஃபோக்கஸ் பண்ணி கேள்வி கேட்குறோம்? தேவனை தான் கேள்வி கேட்குறோம். ஏன் நான் உங்களை நம்புறேனே, உம்மை துதிக்கிறேனே, உம்மை ஆராதிக்கிறேனே, சபைக்கு வருகிறேனே, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில குறைவு? இல்லைன்னா சபையை குறை சொல்றது, ஊழியக்காரரை குறை சொல்றது இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, கர்த்தரை தேடாத பொழுது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வரும். கர்த்தரை தேடுகிற மனிதர்களுக்கு, கர்த்தரை தேடுகிற ஆத்மாக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு நன்மை கூட குறைவுபடாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது குறை இருக்கா? கஷ்டங்கள் இருக்கா? பாடுகள் இருக்கா? துன்பங்கள் இருக்கா? தோல்வி இருக்கா அப்படின்னு கேட்டா என்கிட்ட என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? ஒரு பெரிய லிஸ்டே கொடுப்பீங்க. இந்த பிரச்சனை இருக்கா பாஸ்டர், இந்த கஷ்டம் இருக்கு பாஸ்டர், இந்த தோல்வி இருக்குது, இந்த அவமானம் இருக்கு, இந்த பாடு இருக்குது, இந்த வியாதி இருக்குது, இந்த பலவீனம் இருக்குது. ஒரு பெரிய இதற்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க? கர்த்தரை தேடாதனால. கர்த்தரை தேடாதனால்தான் எல்லா குறைவுகளும் வரும். இன்னைக்கு அதை குறித்து தான் தியானித்து நம்முடைய வாழ்க்கையில தேவனை தேடி எல்லா நன்மைகளையும் பெற்று ஆசீர்வதிக்கப்படுவோமாக. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்த போது, ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது எல்லாம் நிறைவானதாக இருந்தது. எல்லாமே நிறைவானது, ஒரு குறைவும் இல்லை, எந்த குறைவும் இல்லை. கண்ணீர் இல்லை, பயம் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, இழப்பு இல்லை, பாவம் இல்லை, சாபம் இல்லை, அலைச்சல் இல்லை, தோல்வி இல்லை, நரகம் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையா இருந்தது, நிறைவா இருந்தது, எல்லாமே நிறைவா இருந்தது. ஆமா தானே? சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென். எல்லாம் நிறைவு தான், எல்லாம் நிறைவான இருந்தது. பிசாசின் ஆளுகை இல்லை, தற்கொலைகள் இல்லை, ஆக்சிடென்ட்கள் இல்லை, கொலைகள் இல்லை, விபச்சாரம் இல்லை, விக்கிரக ஆராதனை எதுவுமே இல்லைங்க. எல்லாமே எதுவுமே இல்லை, எல்லாம் நிறைவா இருந்தது. என்ன, நம்முடைய தேவன் நிறைவான தேவன். அவர் சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. நிறைவான தேவன், நிறைவானவர், நிறைவானவர். என்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்காம, தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்காம எதிர்த்து நின்று கீழ்ப்படியாம போனாங்களோ, அன்றைக்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் குறைவுபட தொடங்கினது. அன்றைக்கு தொடங்கின குறைவுகள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா
என்ன பண்ணுதுங்க? ஒவ்வொரு மனிதனையும் பிடித்து கொண்டு ஆளுகை செய்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட குறைவுகள் நிறைந்த மனிதர்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? தேடி வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குறைவுகளிலிருந்து என்ன பண்ணாரு? விடுதலை ஆக்கும்படிக்கு. அருமையான ஒரு வசனம். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வரங்களாகும்படிக்கு நமக்காக அவர் என்ன பண்ணாருங்க? தரித்திரமாய் மாறினாரே. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் எல்லாரும் என்ன பண்ணோம்? ஐஸ்வரங்களாகும்படிக்கு நமக்காக அவர் என்ன பண்ணாரு? தரித்திரம். எல்லா நிறைவையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. வாசிங்க 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரமானார் அப்படின்னு சொன்னா ஒன்றுமில்லாம ஒன்று. தரித்திரம்னா என்ன தெரியுங்களா? தரித்திரம்னா என்னங்க? நம்ம இந்த ரோடு ஓரங்களிலே பார்க்கிறோம், ஒன்றுமே இல்லாம பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்கிற அநேக மக்களை பார்க்கும். தரித்திரக்காரர் என்று சொல்றோம். எதுவுமே இருக்காது அவர்களுக்கு. அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தரித்திரரானார். காரணம் என்ன தெரியுமா? எல்லா நிறைவுகளையும் பெற்று ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காகத்தான். ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்களேன். ஆமென். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் என்ன பண்றோம்? ஐஸ்வர்யங்களாக மாறுகிறோம். ஐஸ்வர்யம் சொன்னா எல்லாரும் நினைக்கிற காரியம் என்னன்னா பணம். பணம் கிடையாது. பலன், கிருபை, பாதுகாப்பு, சுகம், சமாதானம், இளைப்பாறுதல், பரிசுத்தம், கிருபை, பாதுகாப்பு, உயர்வு, வெற்றி, மேன்மை, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், பரலோகத்துக்குரிய வாழ்க்கை. சத்தமா சொல்ல மாட்டேங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் ஐஸ்வர்யம். இது எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? இழந்து போனோம். எப்போது பாவம் உலகத்தில் வந்ததோ, எப்போது கீழ்ப்படியாம உலகத்தில் வந்ததோ, அன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து குறைவுள்ளவர்களாக இந்த உலகம் மாறி போனது. அந்த குறைவுகளிலே ஒரு பிள்ளைகளும் வாழக்கூடாது என்பதற்காக, எல்லாம் நிறைவுள்ளவர்களாக வாழும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தரித்திரமாக மாறினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே சொல்லுங்க. என் இயேசுவே, என் ஆண்டவரே, என் இரட்சகரே, என் மீட்பரே, என் மகிமையின் கர்த்தாவே, உம்முடைய தரித்திரத்தினாலே நாங்கள் ஐஸ்வர்யங்களாக மாற்றப்படுகிறோம். இன்னும் சத்தமா, எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட தெய்வமாகி இயேசுவை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட தெய்வமாகி இயேசுவை துதிக்கிற நீங்கள் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகத்துவம் மேன்மையும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு உண்டு. அதனால்தான் தேவன் சொல்றார், என்னை தேடு. என்னை தேடும்போது உனக்கு என்ன பண்ண? ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னை தேடு. வாசிக்கலாம், வாசிங்க. எஸ்ரா 8வது அதிகாரம் 22வது வசனம். எஸ்ராக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம். வாசிங்க, எடுத்து வாசிங்க. வாசிங்க, வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும்
அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எங்கள் தேவனுடைய கரம், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்கள்ல, எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க எல்லாரும். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் எப்படி இருக்கான் தெரியுமா? சொல்லுங்க, நன்மையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேடாதவர்களுக்கு, கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, தேடாதவர்களுக்கு தேவனுடைய கரம் எப்பொழுதும் என்ன பண்ணதுங்க? நன்மையை பெற்று தரா. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்கள், எப்படி தேடுவது என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதை நாம் தியானிக்கலாம். முதலாவது நாம் பார்க்கிறோம், தேவனை தேடுகிறவர்கள். நல்லா கவனிங்க. நீங்க நினைக்கலாம், கர்த்தரை தேடுவதனால என்ன பிரயோஜனம், கர்த்தரை துதிப்பதினால என்ன பிரயோஜனம், கர்த்தரை அண்டிக் கொள்வதனால என்ன பிரயோஜனம்? கர்த்தரை தேடுவதினாலே அவருடைய கரம் எல்லாருக்கும் நன்மையை தருகிறது. ஹல்லேலூயா. குறைவுகள் அல்ல, நன்மைகளை தருகிறது. ஆமென். சங்கீதம் 9வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். நல்ல கவனிங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கரங்களை தட்டி உற்சாக ஆமென், ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களை புரிஞ்சுங்க, நல்லா புரியுங்க. இன்னைக்கு நம்முடைய உள்ளம் ஆயத்தப்படணும், நம்முடைய உள்ளம் உணர்வடையணும். அநேக நேரங்கள் நம்ம சொல்றோம்ல, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை மறந்தார், சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டாள் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறதில்ல, உன்னை என் உள்ளங்கைகள் வரைந்திருக்கு, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்றதுல கைவிடுகிறதுல. ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 40வது சங்கீதம் 16வது வசனம். சங்கீதம் 40:16. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். பாருங்க, கர்த்தரை தேடுகிற யாவரும் என்ன பண்ணுவாங்களா? மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். அப்போ கர்த்தரை தேடாதவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு என்ன கிடைக்காது? மகிழ்ச்சி கிடைக்காது, எப்பவுமே துக்கமா தான் இருப்பாங்க. கவனிங்க. பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்ன பண்ண? என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பாருங்க, எப்படிலாம் தேடும்போது என்னென்னலாம் நன்மைகள் வருகிறது பாருங்க. அதிகாலையில தேடுகும் போது ஆண்டவர் என்ன பண்றாங்களா? பார்க்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட், ஆமென். புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். புலம்பல் 3:25. தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், ஆமென். கவனிங்க, வசனத்தை கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க, அந்த வார்த்தையை உணர்ந்து கொள்ளுங்க. தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு நீ நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவர். அப்படின்னா என்னன்னா, நன்மைகள் கிடைக்க செய்கிற தேவனார், குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, நன்மைகளால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமோஸ் 5வது அதிகாரம் 4வது வசனம். என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள், என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் சத்தமா? சரி. கர்த்தரை தேடுவது என்று சொன்னால் என்ன? அவரை சார்ந்து கொள்வது, அவரை அண்டிக் கொள்வது, நீர்தான் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பது மாத்திரமல்ல, சரிங்களா? அவரை ஆராதிக்கும் பொழுது பரிசுத்தத்தில் குறைவில்லாம ஆராதிக்கும். வாழ்க்கை என்பது குறைவில்லாம, பரிசுத்தத்தில் எப்படி இருக்கணும்? குறைவில்லாம இருக்கணும்.
இது ஆண்டவரை தேடுகிற காரியத்துல முதலாவது காரியம். எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? குறைவா இருக்கக்கூடாது. பரிசுத்தத்தோடு ஆண்டவரை தேடணும். பரிசுத்தத்துல குறைவு வச்சுட்டு ஆண்டவரை தேடுறது நமக்கு நிறைவை உண்டாக்காது, அது குறைவை உண்டாக்கும். விசுவாசத்தோடு என்ன பண்ணும்? ஆண்டவரை தேடணும். இன்னைக்கு கூட இங்க நம்ம உட்கார்ந்து வந்திருக்கோம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. எத்தனை பேர் பரிசுத்தத்தோடு வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. எத்தனை பேர் நன்றி உள்ள இருதயத்தோடு வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. தேவன் அறிவார். ஏதோ கடமைக்காக நாம் தேவனை தேடுவதிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. பரிசுத்தம் குறைவில்லாம ஆண்டவரை தேடணும். கவனிங்க, அசுத்தமா தேவனை தேடினா குறைகள் தான் இருக்கும். விசுவாசத்தோடு தேவனை என்ன பண்ணணும்? தேடணும். அவிசுவாசத்தோடு ஆண்டவரை தேடக்கூடாது. ஜபத்திலே குறை வைத்துட்டு ஆண்டவரை தேடக்கூடாது. ஆராதிக்கிறதுல குறை வைத்துட்டு ஆண்டவரை தேட முடியாது. ஊழியம் செய்கிறதுல குறை வைத்துட்டு ஆண்டவரை என்ன பண்ண முடியாது? தேட முடியாது. வேதத்திலே தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலே குறை வைத்து தேவனை என்ன பண்ண முடியாது? தேடினால் நமக்கு நன்மை கிடைக்காது. தேவன் மீது அன்பு குறைந்து தேவனை என்ன பண்ண முடியாது? தேட முடியாது. தேவன் மீது முழுமையான அன்பை வைத்து தான் என்ன பண்ண முடியும்? தேவனை தேடும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நன்மையும் குறைவுபடாது. சாட்சியாய் வாழ்ந்து உண்மையாய் வாழ்ந்து தேவனை கனப்படுத்தி இப்படித்தான் தேவனை தேடணும். அப்போதான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. பரிசுத்தமாக, விசுவாசமாக, கீழ்ப்படிதலோடு, உண்மையோடு, நன்றி அறிதலோடு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் இப்படி வாழ்க்கை இப்படி இருக்குது எனக்கு தெரியல. இதெல்லாம் குறை வைத்துட்டு கர்த்தரை தேட முடியாது. இதெல்லாம் குறை வைத்துட்டு ஆண்டவரை தேட முடியாது. நன்றி இல்லாம கர்த்தரை தேட முடியாது. தேடினா நமக்கு நன்மை வராது. பரிசுத்தம் இல்லாம தேவனை என்ன பண்ண தேட முடியாது. உண்மை இல்லாம தேவனை தேட முடியாது. விசுவாசம் இல்லாம தேவனை தேட. இதெல்லாம் குறை வைத்துட்டு தேவனை தேடும்போது நமக்கு நன்மை கிடையாது. இதெல்லாம் நம்ம சரியா இருந்து தான் தேவனை தேட முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் சரியா இருந்தாதான் தேவனை உண்மையாய் தேட முடியும். ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இன்னும் சத்தமா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க உணர்ந்து கொண்டிருப்பீங்க, ஓஹோ, நான் பரிசுத்தம் இல்லாம நான் தேடினதுனால தான் எனக்கு நன்மை குறைவுபட்டதா? விசுவாசம் இல்லாம ஆண்டவரை தேடுறதுனால தான் எனக்கு நன்மை குறைவுபட்டதா? கீழ்ப்படியாததுனால அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனை தேடினதில் தான் என் வாழ்க்கை குறைவுபட்டதா? நன்றி இல்லாம உண்மை இல்லாம தேவன் மீது அன்பு செலுத்தாம வேதத்தை வாசிக்காம ஜபிக்காம ஆராதிக்காம தேவனை தேடினது தான் என்ன பண்ணி என் வாழ்க்கையில நன்மை குறைவுபட்டதா? அப்படி என்று சொன்னால் நான் இதை சரி செய்கிறேன் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு உம்மை தேடுவேன், விசுவாசத்தோடு உம்மை தேடுவேன், நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை தேடுவேன், கீழ்ப்படிதலோடு உம்மை தேடுவேன். சத்தம் வர மாட்டேங்குது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இப்படி தேடினால்தான் ஒரு நன்மை உங்களுக்கு என்ன பண்ணது குறைவுபடாது. பாருங்க, தாவீது அவருக்கு வயது முதிர்ந்து போனது. அடுத்து அவருடைய ஸ்தானத்திலே ராஜாவாக போகிறவர் அவருடைய மகன் சாலமோன். அந்த சாலமோனை கூப்பிட்டு இப்படியாய் அவர் என்ன பண்றாரு உணர்த்துகிற ஒரு வசனத்தை இங்க நம்ம பார்க்கலாம். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனம். 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நல்ல கவனிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை என்ன பண்ணும் அறிந்து அவரை எப்படி சேவிக்கணுமா? நல்ல கவனிங்க. உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு என்ன பண்ண? இப்படி நீ தேடினால் கர்த்தர் எல்லா இருதயங்களும் சொல்லுங்க, இப்படி அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். சத்தமா சொல்லுங்க.
இப்படி அவரை தேடினால், இன்னைக்கு புரிஞ்சுட்டீங்களா ஏன் எனக்கு என் வாழ்க்கையில் நன்மை குறைஞ்சிடுச்சு? இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும் பொழுது, பலவீனங்கள் வரும்போது, வியாதி வரும்போது, பாடுகள் வரும்போது, அவமானங்கள் வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கை குறைவுபடும் போது கர்த்தரை தேடுகிறதுல நாம் எப்படி இருக்கிறோம்? குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நல்லா கவனிச்சுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு மனுஷ ஆத்துமா உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் நன்றி உள்ள இருதயத்தோடும் தேவனை தேடும்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு நன்மையை கூட குறைவுபடாது. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் உணர்த்துறாரு. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், அநேக நன்மைகள் குறைவுபட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அநேக நன்மைகள் குறைவுபட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்குள்ள நிறைய கேள்வி. நான் கர்த்தரை தானே தேடுறேன், கர்த்தரை தானே ஆராதிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வருது? ஏன் எனக்கு இந்த பலவீனம் வருது? இங்க கவனிங்க. ஏன் இந்த பலவீனம் வருது? ஏன் இந்த பாடு வருது? ஏன் இந்த தோல்வி வருது? இப்ப புரிஞ்சுக்குங்க. என்ன புரியணும்? ஆண்டவரை தேடுததில்லை என்ன பண்ண நம்ம குறைவா இருக்கிறோம். ஆண்டவரை தேடுவதிலே குறைவு வைத்து தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைவுகள் எப்பொழுதுமே வராது. இது சட்டம், இது பிரமாணம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். ஆண்டவர் இப்படித்தான் நான் என்ன பண்ணுவேன்? தேடுவேன். ஹல்லேலூயா. எப்படி தான் நான் தேடுவேன்? இப்படி தான். அதனால தான் சாலமோனுக்கு தாவீது சொல்றாரு, என் மகனே, குமாரனே, என்ன பண்ண, நீ எப்படி சேவிக்கணும் கர்த்தரை? சத்தமா சொல்லுங்க. உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு என்ன பண்ண? கர்த்தரை சேவிக்கணும். அப்படித்தான் ஆரம்ப நாட்களிலே இந்த சாலமோன் என்ன பண்ணாரு? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தரை நல்லா சேவித்தார். சேவிக்கும் போது என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல, சரிங்களா, 4வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. நல்லா கவனிச்சுங்க. ப்ளீஸ் லிசன். இங்க பாருங்க. ஆரம்ப நாட்களிலே கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. குறைகளோடு வாழ்ந்தா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். என்ன கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்களே, ஆலயத்துக்கு போகிறாங்களே, கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ். கர்த்தர் தான் உண்மைன்னு சொல்றாங்களே, ஏசாமி தான் மெய்யான தேவன் சொல்றாங்களே, இவ்வளோ குறைகளோடு இருக்காங்களே, இவ்வளோ பலவீனத்தோடு இருக்காங்களே, இவ்வளோ பாடுகளோடு இருக்காங்களே, அப்போ இவங்க ஆராதிக்கிற கடவுள் உண்மையில்லை போல இருக்கு, நம்மளே பரவாயில்ல போல இருக்கு. எதற்கு நம்ம தேவனை தேடிக்கொள்ளணும்னு சொல்லி, ஏன் இயேசு கிட்ட வரணும்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தயங்கி நிற்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தான் மற்ற மக்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கும். எல்லா விதத்திலும் நிறைவுள்ளவர்களாய் வாழும்போதுதான் அவர்கள் தேவனை துதிக்க முடியும், தேவனை விசுவாசிக்க முடியும். சபைக்கு வருகிறவர்கள், தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது மற்ற மனிதர்கள் நிச்சயமாய் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. அதற்கு காரணம் தேவன் கிடையாது. எந்த மனுஷாத்மா உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் பரிசுத்தத்தோடு விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு நன்றி உள்ள இருதயத்தோடு தேவன் மீது அன்பு செலுத்தி ஆண்டவரை தொழுது கொள்கிறார்களோ, ஆண்டவரை தேடுகிறார்களோ, அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவ பிள்ளை, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்றவர்கள் நம்மளை பார்க்கும்போது இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லணும். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி மற்றவர்கள் சொல்லணும். அதை அவர்கள் பார்த்து தேவனை ஆராதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். புரிஞ்சுக்கங்க, நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க.
எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தேவனை ஸ்தோத்திரம் பண்றாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க, தேவனை நம்புறாங்க? நிறைய பேர் இடரல் தான் அடைகிறாங்க நம்முடைய வாழ்க்கையை பார்த்து. நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாத குறைவுகளை பார்த்து, நன்மைகளை குறைவு பார்த்து இடரல் அடைகிறவர்கள் தான் அதிகம். காரணம் தேவன் கிடையாது. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் தேவன் கிடையாது. நீங்க உண்மையாய் கர்த்தரை தேடுவீர்கள் என்று சொன்னால், உண்மையாய் நீங்கள் கர்த்தரை தேடுன்னு சொன்னா ஒரு நன்மையும் குறைவுபடாது. சொல்ல கர்த்தரை. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல நல்ல ஆமென். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா. பாருங்க, சாலமோன் கர்த்தரை உண்மையா தேடின போது எல்லா நன்மைகளும் அவனுக்கு நிறைந்திருந்தது. இங்க பார்க்கிறோம், அவனுக்கு என்ன இல்லையா, கர்த்தர் எங்கும் அவனுக்கு என்ன பண்ணறான், இளைப்பாறுதலை கொடுத்தா. நல்லா கவனிங்க, கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க ப்ளீஸ் ப்ளீஸ். கர்த்தர் எங்கும் அவனுக்கு இளைப்பாறுதல், எல்லா இடத்துலையும் அவனுக்கு இளைப்பாறுதல், நிறைவு, எல்லாம் நிறைவு. அவனுக்கு என்ன இல்லையா, விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. சத்தமா சொல்லுங்க, விரோதியும் இல்லை, இடையூறு. ஆமா, ஏன்? ஆண்டவரை உண்மையா தேடின போது, தேவனை உண்மையாய் தேடும்போது, கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமென், 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 ஆமென். தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். உம்மை தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படும்படியாய் நீ செய்கிறீர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவரை நீ கைவிடுகிறதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் அவர்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாய் பலன் அளிக்கிறவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க போய் உட்காருங்க, நீங்க போய் உட்காருங்க, கொஞ்ச நேரம் தனியா உட்காருங்க, யோசிங்க. நான் எப்படி கர்த்தரை தேடுறேன்? பரிசுத்தத்தோடு தேடுறேனா, விசுவாசத்தோடு தேடுறேனா, உண்மையோடு தேடுறேனா, நன்றியோடு தேடுறேனா, கீழ்ப்படிதலோடு தேடுறேனா, வேதத்தை வாசித்து தேடுறேனா, ஜபித்து தேடுறேனா, சாட்சியுள்ள ஜீவிதத்தை வாழ்ந்து தேடுறேனா? உட்கார்ந்து நீங்க எதெல்லாம் சரியில்லையோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, ஒரு ராங் போடுங்க, ஒரு தவறு போடுங்க, எழுதுங்க. நீங்க என்ன தெரியுங்களா நினைக்கிறீங்க, எப்படின்னா வாழ்ந்துடலாம், எப்படின்னா ஆராதிச்சலாம், எப்படின்னா துதிச்சிடலாம், எல்லா நன்மையும் கிடைக்கும். நோ, நெவர். இப்படித்தான், இதுதான் சட்டம். இந்த பைபிள் என்பது சட்டம், தெரியுமா உங்களுக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இப்படி இருப்பாங்க, கர்த்தரை தேடாதவர்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அநேகர் என்கிட்ட சொல்லுவாங்க, இவ்வளோ கஷ்டம், இப்படி கஷ்டம். அவங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்வேன், ஆண்டவர் கஷ்டத்தை கொடுக்கிறவர் கிடையாது, இயேசு கஷ்டத்தை கொடுக்கிறவர் கிடையாது. நாம் தேவனை தேடுவதிலே குறை வைக்கும்போது நம்முடைய வாழ்வை குறைகளால் நிறையப்பட்டு இருக்கிறதா இருக்கிறது. என்றைக்கு தேவனை குறைவில்லாம ஆராதிக்கிறோமோ தேடுறோமோ அன்றைக்கு நிறைவான ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். நிறைவான ஆசீர்வாதம். கர்த்தர் நிறைவுள்ளவர், பரிபூர்ணம் உள்ளவர். உங்களுக்கு அப்படியே நிறைவான ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். ஆமென். அதனால தான் தாவீது சொல்றார், கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறையப்படாது. தான் வாழ்க்கையில அனுபவித்து பாருங்க, சாதாரண ஒரு ஆடுகளின் பின்னாக போனவன், கரவல் ஆடுகளின் பின்னாக போயிட்டு இருந்த தாவீதை கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா, ராஜாவாய் உயர்த்தினார், ராஜாவாய் உயர்த்தினார், ராஜாவாய் உயர்த்தினார். 40 வருஷம் ஒரு வெற்றியான ராஜாவாய் ஆட்சி செய்தார். அவர் மரிக்கும் பொழுது பூரண வயசுள்ளவராக, நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவராக, கனமுள்ளவராக மரித்தாராம். காரணம் என்ன தெரியுமா, அவர் எழுதி வைத்த அனுபவ சங்கீதம் என்ன தெரியுமா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. பாருங்க, இந்த சாலமோனுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுங்களா? மெதுவாக கர்த்தரை தேடுறதுல என்ன பண்ணாங்க? குறைய ஆரம்பிச்சார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார். தேவன் என்னெல்லாம் அருவருத்தார் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? செய்ய ஆரம்பிச்சார். இவ்வளவு நாள் இளைப்பாறுதலோடு வாழ்ந்தவர், குறைவில்லாமல் வாழ்ந்தவர், விரோதி இல்லாமல் வாழ்ந்தவர், இடையூறு இல்லாமல் வாழ்ந்தவர், அந்த தேவனை தேடுவதிலே குறை வைக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாராம் தெரியுமா? என்ன பண்ணாருங்க? குறைகளை அனுமதிக்க ஆரம்பித்தார். ஹalleluya. இங்கே நம்ம வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் 11வது அதிகாரம் 6வது வசனம். 1 ராஜாக்கள் 11:6. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அதுல 10வது வசனத்தை வாசிங்க. அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அதுல 14வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஏதோமேனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். நல்லா கவனிங்க, இங்க தான் என்னாச்சு? குறைவு வர ஆரம்பிச்சு. கர்த்தர் விரோதியை அவனுக்கு விரோதமாக எழும்ப பண்ணினார். ஹalleluya. ஆமென். அதே போல வாசிக்கலாம், வாசிங்க. அதிலேயே 25வது வசனத்தை வாசிங்க. ஆதாத் பொல்லாப்பு செய்ததுமல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவாயிருந்து இஸ்ரவேலை பகைத்தான். பார், இப்படி கர்த்தரை தேடுகிறதுல குறை வைத்ததினாலே சாலமோனுடைய இறுதி நாட்கள், நல்லா கவனிங்க, சாலமோனுடைய இறுதி நாட்கள் குறைவுகள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. இளைப்பாறில் இழந்து போன நாட்களாக இருந்தது. இடையூறு நிறைந்த நாட்களாய் மாறி போனது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்னும் சத்தமா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆண்டவரை
என்னை தொடரும் என் ஜீவனுள்ள என்னை தொடரும் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஆமென். நம்ம பிழைக்கணும்னு சொன்னா கர்த்தரை தேடணும். இந்த உலகத்துல இன்றைக்கு நம்ம பார்க்கிற பயங்கரமான காரியங்கள் அநேகமா இருக்கு. நான் சொல்லிட்டே இருப்பேன், குறைகள் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஆமா, இன்னும் சத்தமா சொல்லுங்க. நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று வாழும்படிக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். ஆமென், ஆமென். அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, அதுதான் தேவன் வெளிப்படுகிற ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? உட்காருங்க, நீங்க உட்காருங்க ப்ளீஸ், இங்க கவனிங்க, நீங்க உட்காருங்க. என் வாழ்க்கை ஏன் குறைவா இருக்கிறது? உங்க குறைவுகள் எல்லாம் எழுதுங்க. நான் ஏன் குறைவுபட்டு இருக்கிறேன்? ஏன் எனக்கு அவமானம்? ஏன் எனக்கு கண்ணீர்? ஏன் எனக்கு வேதனை? ஏன் எனக்கு இழப்பு? ஏன் எனக்கு பாரம்? ஏன் எனக்கு தோல்வி? ஏன் எனக்கு வியாதி? எல்லாத்தையும் உட்காரு எழுதிட்டீங்கன்னா தெரியுங்களா பண்ணுங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் எழுதுங்க, இன்னொரு பக்கம் நான் பரிசுத்தமா இருக்கிறேனா, நான் விசுவாசமா இருக்கிறேனா, நான் கீழ்ப்படுகிறேனா, நான் நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிறேனா, நான் உண்மையா இருக்கிறேனா, சாட்சியா இருக்கிறேனா, தேவன் மீது அன்பு செலுத்துகிறேனா, இதெல்லாம் எழுதுங்க. அது எதெல்லாம் சரியில்லையோ சரியில்லைன்னு போட்டு சரியாக்குங்க. அப்படி தேவனை தேடும்போது என் தேவ பிள்ளையை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம், ஒரே ஒரு நன்மை கூட ஈச்சிய சிங்கிள், சரிங்களா, குட்னஸ் கூட உங்களுக்கு தவறாது. எல்லா நன்மையிலும் நிறையப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா நன்மையும் கிடைக்கும், எல்லா நன்மையும் கிடைக்கும், எல்லா நன்மையும் கிடைக்கும். ஒரு நன்மை உங்களுக்கு குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் நல்லதாக இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தன் பரல் அடிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கவனிங்க. இன்னைக்கு பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் சுருக்கமா உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு கடந்து போகிறேன். வெளிப்படுத்தல் 2:4 வாசிங்க. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ என்ன பண்ண? விட்டுட்ட. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இதனுடைய விளக்கங்கள்லாம் ரொம்ப, ஒவ்வொரு வசனத்தை சொல்லணும்னா ஒவ்வொரு ஆராதனை அதற்கு தேவைப்படும். சுருக்கமா சொல்லிடுறேன். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், அந்த குறைவு இருந்தது. இது எபேசு சபையினுடைய குறையா இருந்தது. இன்றைக்கு நம்முடைய குறையா இருக்கிறது. 2வது வெளிப்படுத்தல் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேமானுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நல்ல கவனிங்க. பைபிளை தவிர மற்ற எல்லாமே சொல்லுங்க, கேளுங்க, பைபிளை தவிர
மற்ற எல்லா செய்கிற காரியங்கள் எல்லாம் அது பிள்ளையாமின் போதனை தான். தேவன் அருவருக்கிற காரியங்கள் அதெல்லாம் குறைவுகள், அதெல்லாம் குறைவுகள். நிறைய பிள்ளைகளுடைய வீட்டில் நான் பார்ப்பேன், நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் பார்ப்பேன். ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் அவர்கள் செய்வார்கள். பிள்ளையாமின் போதனைகள் குறைவுகள். இது பெர்கமு சபையின் குறையா இருந்தது, இன்றைக்கு நம்முடைய குறையாய் கூட இது இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:20. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நல்ல கவனிங்க, இன்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கிற காரியங்கள் எசேபேலின் ஆவிகள், எசேபேலின் ஆவிகள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிற காரியங்கள். எப்படின்னா வாழ்ந்துடலாம், ஞாயிற்றுக்கிழமை போனா ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம். நிறைய பேருக்கு அதுதான். 6 நாள் இஷ்டம் போல வாழ்வாங்க, இஷ்டம் போல பேசுவாங்க, இஷ்டம் போல பேசுவாங்க, இஷ்டம் போல சிந்திப்பாங்க. 7ஆவது நாள் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்காருவாங்க. இல்லை, எசேபேலின் அந்த போதனைகளால் நிறைப்படுகிற வாழ்க்கை குறைவான வாழ்க்கை இல்லை. இதெல்லாம் குறைவுகளாக கர்த்தர் தேத்திரா சபையில பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குறைகள் உண்டு என்பதை மறந்து போவாதீங்க. வெளிப்படுத்தல் 3ஆவது அதிகாரம் 2வது வசனம். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. கிரியைகள் நிறைவில்லாத கிரியைகள். கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இன்னைக்கு பாருங்க, யாரை கேட்டாலும் ஜெபம் பண்றேன்னு சொல்வீங்க. ஆமா தானே? யாரை கேளுங்க, ஜெபம் பண்ணிட்டேன். நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவீங்களா, உங்க பார்வைக்கு அது சரியா இருக்கும், ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அது நிறைவுள்ளதா இருக்காது. உங்க ஜெபமாகட்டும், உங்க பரிசுத்தமாகட்டும், உங்க விசுவாசமாகட்டும், நம்ம எங்க தெரியுமா கேட்கணும்? அடுத்தவனை வச்சுதான் நம்ம கம்பேர் பண்றது. பரவாயில்ல, அவங்கள விட நான் நல்லா பாடுறேன், அவங்கள விட நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அவங்கள விட நான் பெட்டர். இல்ல, ஆண்டவருடைய பார்வையில் நீங்க எப்படி இருக்கணும்னா நிறைவுள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். ஆண்டவர் பார்க்கும்போது, ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, சத்தம் வர மாட்டேங்குது, கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, இன்னும் சத்தமா சொல்லுங்க, அவர் பார்வைக்கு சொல்லுங்க, நான் எப்படி இருக்கிறேன், நிறைவா இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா இந்த சர்தை சபையிலே தேவனுக்கு முன்பாக நிறைவில்லாத காரியங்கள் இருந்தபடினால் அந்த குறைவு இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குறைவுகள் உண்டு என்பதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் சரி செய்து கொள். வெளிப்படுத்தல் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல, நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ பாருங்க, வாசிங்க. நீ குளிராவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். நல்லா கவனிக்கிறீங்களா? நீ எப்படி இல்ல, நல்லா கவனிங்க, எப்படி இல்ல, சத்தமா சொல்லுங்க. குளிரும் இல்லை, அனல். சர்ச்சில் இருக்கிறவர்களும் சத்தமா சொல்லுங்க, இங்க இருக்கிறவர்களும் அனல். இந்த கேட்டு, நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், அந்த வசன கேட்டை விட்டு தாண்டின உடனே எப்படி ஆயிடுறோம், குளிராயிடும். குறைகள் இதெல்லாம். அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் எப்பவுமே நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. குறை சொல்லி உங்களை மட்டுப்படுத்துகிறவர் அல்ல, குறைகளை சொல்லி அதை திருத்தும்படி நம்மை உணர்த்துகிற தேவனாயிருக்க. இந்த சபைகளில் அநேக நிறைவான காரியங்கள் உண்டு. எபேசு சபையிலே, பெர்கமு சபையிலே, தியத்திரா சபையிலே, சர்தை சபையிலே, லவோக்கேதே சபையிலே நிறைய நிறைவான காரியங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த குறைவான காரியங்கள் தான் ஒரு பரிபூர்ணமான நன்மை பெற தடையா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நிறைய, நான் சொல்றேன், நிறைய விஷயங்கள் நல்லதா இருக்கலாம், ஆனா குறைகள், தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்கும்போது அது மிகப்பெரிய நன்மையை தடுத்து விடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு காலை வேளையில் இதை உணர்ந்தீங்க? அது அப்படிப்பட்ட ஆராதனை ஆராதிச்சாதான் நல்லது. நீங்க என் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, பூமியில் இருக்க எல்லா ஜனங்களை காட்டிலும் என் பிள்ளைகள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னார், மேன்மை உள்ளவர் சொன்னார். ஹல்லேலூயா.
கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். தெரியுமா? பாக்கியவான்கள். சத்தம் வர மாட்டேங்குது. ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் நான் பாக்கியவான். ஏன் சொன்னா என் வாழ்க்கை பரிசுத்தமானது, என் வாழ்க்கை கிருபை நிறைந்தது, என் வாழ்க்கை பலன் நிறைந்தது, என் வாழ்க்கை சமாதானம் நிறைந்தது, என் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்தது, என் வாழ்க்கை இளைப்பாறுதல் நிறைந்தது, என் வாழ்க்கை வெற்றி நிறைந்தது, என் வாழ்க்கை கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்தது, என் வாழ்க்கை கர்த்தருடைய கிருபையினால் நிறையப்பட்டது, என் வாழ்க்கை கர்த்தருடைய கிரியினால் நிறையப்பட்டிருக்குது. நான் பரிசுத்தவான், நான் மீட்கப்பட்டவன், நான் பரலோகத்துக்குரியவன். அப்படித்தானே நான் சொன்னா எல்லாம் நீங்க தான். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தோல்வி கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது குறைகள் கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாபங்கள் நிறைந்த வாழ்வு கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவமானமோ கண்ணீரோ தோல்வியோ தனிமையான வாழ்க்கை கிடையாது என்பதை நிச்சயமாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஒரு நாள் இந்த உலகத்திலே பாவத்தோடு வாழ்ந்தபோது குறைவோடு தான் வாழ்ந்தேன். குறைவுதான். சத்துருவிடத்தில் வந்து குறைவுபடுத்துகிறவன். பாருங்க, இளைய மகன் நல்லா கவனிங்க, தகப்பனை விட்டு பிரிந்த போது குறைவுபட தொடங்கினான். தேவனை விட்டு தூர போகிற வாழ்க்கை குறைவான ஒரு வாழ்க்கை, தேவனை தேடாத வாழ்க்கை, குறைவுபடுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு காலத்துல என் வாழ்க்கை குறைவா இருந்தது. பரிசுத்தம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, வெற்றி இல்லை, தெய்வ சமூகம் இல்லை, எதுவுமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. என்னை தேடி வந்து அவரை தேடும்படி செய்தார். ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்து, சத்தமா சொல்லுங்களேன், நம்மை தேடி வந்து, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஆமா, நம்மை தேடி வந்து, குறைவுள்ளவர்களாகி நம்மை தேடி வந்து, காணாமற் போன என்னை இல்லை இல்லை, அந்த உணர்வே இல்லை இல்லை. சத்தமா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். அழகா ஒரு பாடலை பிரதர் தினகர் அவர்கள் பாடினார். அன்பே அன்பே. அந்த பாடல ஒரு பாடலாமா? ஒரே ஒரு சொன்னா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எல்லாம் நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் எல்லாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பே ஆருயிருவே ஆனந்தமானந்தமே. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே. உம்மையாரியா ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, நான் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, நான் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா, என் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே. அலைந்தேன் பல நாள் உம்மை அறியாம, அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியாய், மறந்தே தீர்ந்த துரோகியையா. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியாம், மறந்தே தீர்ந்த துரோகியையா. அனைத்தீரன்பாலே என்னை அனைத்தீரன்பாலே அனைத்தீரன்பாலே அனைத்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தமானந்தமே. நல்லா கவனிங்க. அலைந்தேன் பல நாள் உம்மை நான் அறியாமல, ஆனால் கூட என்னை தேடி, சத்தமா சொல்லுங்க, என்னை தேடி. எல்லாரும் சொல்லுங்க, என்னை தேடி நீர் வந்தீர். என்னை தேடி நீர் வந்தீர் ஆண்டவர். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை தேடி நீங்க வந்தீங்க ஆண்டவர். என்னை தேடி
என்னை தேடி நீங்க வந்தீங்க ஆண்டவரே, சொல்லுங்க. ஹalleluya. என்னை தேடி நீங்க வந்தீங்க ஆண்டவரே, சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நிறைவுள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை தேடி வந்தாரா? குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் தேடி வந்தாரா? பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், ஹalleluya. ஏன் தெரியுமா? சொல்லுங்க, ஏன் தெரியுமா? ஆண்டவரே, தெரியும் ஆண்டவரே, குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே, குறைவுள்ளவர்களாக இருந்த ஆண்டவரே. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் தெரியுமா தேடி வந்தார்? சத்தமா சொல்லுங்க. என்னை நிறைவாய் மாற்றும். ஹalleluya, 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 ஹalleluya. சத்தமா. ஆமா, என்னை நிறைவுள்ளவர்களாக மாற்றுவதற்காக. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், பரலோகத்தில் யார் தெரியுமா இருப்பாங்களாம்? பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவி. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நிறைவாய் மாற்றி, சரிங்களா, அவருக்கு முன்னாடி பரலோகத்தில் அப்படியே பரிசுத்தவான்கள் எல்லாம் பூரணராக்கப்பட்டவர்கள். அவங்களிடத்துல ஒரு குறையும் இருக்காதான், ஒரு குறையும் இருக்காதான், ஒரு குறையும். ஆத்து வரையிலும் ஆண்டவரை தேடதை விடக்கூடாது நம்ம. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சோர்ந்து போவாதீங்க, ஆண்டவரை தேடுறதுல உற்சாகமா இருங்க. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை தேடல உற்சாகமா இருங்க. கர்த்தரை தேடணும், தேடணும், தேடணும். ஆண்டவரை தேடிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, உண்மையா நான் சொல்லுவேன், உண்மையா எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுங்களா? எனக்கு பிரசங்கம் பண்றதை விட, பாடல் பாடுறதை விட, ஆராதிக்கிறத விட, ஊழியம் செய்கிறத விட ஒன்று தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறது தான், ஆண்டவரோடு என் நேரங்களை அப்படியே செலவு செய்கிறது தான். அது தவிர எனக்கு வேற எதுவும் தெரியல. அப்படியே விழுந்து கிடக்கிறது தான். ஹalleluya, ஆமென். அது என்னை பரிசுத்தப்படுத்தும், அது என்னை நிறைவுள்ளவர்களாக மாற்றும், அது என்னை விசுவாசத்துக்குள்ள என்னை உறுதிப்படுத்தும். ஹalleluya. அவருடைய சமூகம் தான் நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்றும். ஹalleluya. அதனால தான் தாவீது சொல்கிறார், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ணமான ஆனந்தம். சத்தமா ஹalleluya. நம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம். அப்படியே எழுந்து தேவனை ஆராதிக்கலாம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம். குறைவுள்ளவர்கள் தான் ஆண்டவரே, ஆனால் குறைவுள்ளவர்களாக எங்களையும் தேடி நீ வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைவுள்ளவர்களாக, அற்பமானவர்கள் தெரியும் ஆண்டவருக்கு, இழிவானவைகள் தெரியும் ஆண்டவருக்கு, ஒன்றுமில்லாத தெரியும் ஆண்டவருக்கு. ஆனாலும் நம்மளை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எல்லா கரங்களை நல்லா நல்லா கையை உயர்த்தி, என்னை நிறைவுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பது, உலகத்தின் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை திறந்து, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை அற்பமானவைகளை தெரிந்து கொண்டு, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டு. எல்லாம் குறைத்தான், என் வாழ்க்கை குறைத்தான் சொல்லுங்க ஆண்டவரே. ஆனா குறைவுள்ளவர்களாக என்ன குறையோட வாழ வைப்பதற்காக அல்ல ஆண்டவரே. ஷாஹார் மராதி ஆத்துரதனம். நல்ல கையை வைத்து தேவனை ஆராதிக்க போறோம். நீ தான் உலகத்தின் ஆசீர்வாதம், நீ தான் உலகத்திற்கு வெளிச்சம், நீ தான் எல்லாமே. ஹalleluya, 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 ஆமென். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தீங்களோ அது கடந்து போன காலத்தின் ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகணும். குறையோடு இருந்தா சத்துரு வருவான், குறையோடு இருந்தா விபத்துக்கள் வரும், குறையோடு இருந்த ஆபத்துக்கள் வரும், குறையோடு இருந்தா தோல்விகள் வரும், குறையோடு இருந்தா போராட்டங்கள் வரும், குறையோடு இருந்தா வியாதிகள் வரும். அந்த குறைகளோடு தான் ஒரு காலத்தில் வாழ்ந்து வேதனைப்பட்டோம். கர்த்தர் உன்னை நிறைவாய் மாற்றும்படியாக உன்னை அழைத்து வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடு. கரங்களை நல்லா உயர்த்தி ஒப்பு கொடு. கரங்களை நல்லா உயர்த்தி ஒப்பு கொடு. உன்னை கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி அடையாளப்படுத்தணும்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கிற நிறைவுகள் வைத்துத்தான் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நிறைவான பரிசுத்தம், நிறைவான விசுவாசம், நிறைவான கீழ்ப்படிதல்,
நிறைவான நன்றி, நிறைவான ஆராதனை எல்லாம் வாழ்க்கையில் நிறையும் பொழுது ஒரு நன்மையும் உனக்கு குறைவுபடாது. ஒரு நன்மையும் உனக்கு குறைவுபடாது. உன்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னா நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறவர் தான். பிரைஸ் தி லார்ட். கரங்களை நல்லா உயர்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தம்பி சொல்லு, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. மகளே சொல்லு, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. அன்பு தாயை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. உன் குடும்பத்தில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் இப்போது எடுத்து போடுறார். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள் இப்போது மறைகிறது. குடும்பத்தில் உள்ள கிரியை செய்கிற எல்லா அந்தகாரங்கள் இப்போது வெளியே வருது. குறைவை உண்டு பண்ணுகிற எல்லா அசுத்தாவையும் இப்போது நொறுக்கப்படுகிறது. இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னை மன்னி ஆண்டவரே. உம்மை எப்படி தேட வேண்டும் என்பதிலே நான் குறை வைத்துட்ட ஆண்டவரே. நீ அப்படி இருக்க மாட்டாண்டவர். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து கடந்து. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான், உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுவதற்காகத்தான் அவர் தரித்திரர் ஆனார் என்பதை மறந்து போகாது. உனக்கு சமாதானம் கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, இளைப்பாறுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, மேன்மையை கொடுத்து, நிறைவை கொடுத்து, கிருபையை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, உயர்வை கொடுத்து, பரிசுத்தவானாய், மீட்கப்பட்டவர்களாய், நீதிமான்களாய், மகிமைக்குருகளாய், நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவதே தேவனுடைய அநாதி சித்தமாயிருக்கு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உணர்ந்து, இன்னைக்கு உணரு. அருமையான பிள்ளைய, தேவ பிள்ளையை நீ உணர்ந்துதான் ஆகணும். இன்னைக்கு உணரு. என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகளுக்கு காரணம் உம்மை தேடாததினால் தான் ஆண்டவரே. உம்மை உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய், நீதியாய், நன்றி உள்ள இருதயத்தோடு தேடாததினால் தான் ஆண்டவரே. இத்தனை பொல்லாங்கு, இத்தனை பலவீனம், இத்தனை பாடுகள், இத்தனை அவமானங்கள், இத்தனை இழப்பு, இத்தனை கண்ணீர். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் நான், ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கையை வைத்து சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன். என் மேல குறைய வச்சுட்டு உன்னை குறை சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. ஏசாமையை பார்த்து சொல்லுங்க, உங்க ஆண்டவரே என் மேல குறைய வச்சுட்டு, சத்தமா உங்களை குறை சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிடுங்கப்பா. எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். ஒரு விஷயம், என் மேல குறைய வச்சுட்டு உன் மேல குறை சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ பரிசுத்தத்தில் மகத்துவம் அல்லவரும், துதிகளிலே பயப்படத்தக்கவரும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த மாதத்தின் இந்த கடைசி உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இதோ கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஜீவனை கொடுத்து ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, தகுதிப்படுத்தி உடைய சமூகத்தில் ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே, உடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களுக்கு கிருபை இறக்க பாராட்டினீரே தகப்பனே. அப்பா உமை கொடான கொடி நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆமென் ஆண்டவரே, உடைய வசனங்கள் கால்களுக்கு தீபம், எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற தகப்பனே. அப்படியா இந்த நாளில் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக கொடான கொடி நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, உம்மை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே தகப்பனே. ஆமென் ஆண்டவரே, அப்பா நாங்கள் உம்மை தேடும் பொழுது உம்முடைய கரம் எப்பொழுது எங்களுக்கு நன்மை செய்வதற்காக இருக்கும் என்று சொன்னீரே தகப்பனே. இதோ கர்த்தாவே, உம்மை தேடுவர்கள் நீ கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு
உண்மையோடு சேவிக்கும்படியா இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆமென். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய குறைகளை ஆண்டவரை நீ சுட்டி காட்டியிருக்கிறீர் தகப்பனே. இதோ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் குறைவென்று என்று சொல்லி அநேக குறைகளை ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறீர் தகப்பனே. ஆமென். ஆண்டவரே, வருகிற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்தத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே சாட்சியோடு உண்மையோடு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தோடு நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் தேடும் பொழுது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே தகப்பனே. அப்பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கல் உங்கள் மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னீரே தகப்பனே. அப்படியாய் நாங்கள் உம்மை தேடுவதில் ஒரு நாள் ஒரு குறையும் வைக்காதபடிக்கு ஆண்டவரே எப்பொழுதும் எங்கள் ஆண்டவரே நாங்கள் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அநேக வேலைகளில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை தேடுவதில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் தகப்பனே. அப்போ அந்த நாளில் மன்னித்து ஆண்டவரே நாங்கள் வருகிற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் தேடும் பொழுது ஆண்டவரே எல்லா நன்மைகளும் எங்களுக்கு கொடுக்கிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே அப்பா உமக்குடான கொடி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆமென். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இந்த கடைசி வாரம் மட்டும் ஆண்டவரே எங்கள் 4 திருச்சபை குடும்பங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே தகப்பனே. அப்பா உமக்குடான கொடி நன்றி சொல். வருகிற புதிய மாதத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நீர் அப்படியாய் வழி அதற்காக உமக்குடான கொடி நன்றி செலுத்தும். பிள்ளைகளை சுகமாய் கொண்டு வந்த தேவன் திரும்ப ஆண்டவரை சுகமாய் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு மீதியாக இருக்கிற ஆராதனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகருமே பரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. I want to welcome you to the glorious Bethel Church.